ஸ்ரீ விதுசேகர சன்னிதானத்துக்கு, கோழிக்கோட்டு விதுசேகர பாரதி சன்னிதானத்துக்கு, கோழிக்கோடு தளி ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ பாலசுப்ரமணிய க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்தி எல்லா அனுகிரகங்களும் சொரிஞ்சு பகவானோட சைதன்யத்தை அபிவிருத்திப்படுத்தி எங்களையெல்லாம் இந்த நாட்டையும் அபிவிருத்திப்படுத்தி அனுகிரகம் பண்ணியிருக்கேள். இந்த முகூர்த்தத்தில் அனுகிரக பிரபாஷணம் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு நான் வேண்டிக்கொள்கிறேன். தளி பிராமண சமூகத்தோடு தாழ உள்ள கோவிலாக்கம் இந்த தளி ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ பாலசுப்ரமணியா கோவில் தெரியும். மகாசன்னிதானத்தோட திருக்கைகளாக இந்த இடத்துலையாக்கும் பாடசாலை இருந்தது, இந்த இடத்துலையாக இருந்தது. ஆமாம், பாடசாலை அந்த இது இப்போ நவீனமாக உண்டாக்குறதுக்கு வேண்டி பிளான் எல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கும் கூடி அனுகிரகம் பண்ணணும். பின்ன கோவிலோடு அந்த பக்கம் இடம் வந்திருக்கு. இப்போ தேவி சாநித்தியம் உண்டுன்னு சொல்லியிருக்கான். ஒரு வியாழவட்ட காலம் வாங்கியிருக்கோம், இடம் இருக்கலை, இப்படியெல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணி இந்த மொத்தம் பிரதேசத்துக்கே அபிவிருத்திப்படுற மாதிரி அனுகிரகம் பிரபாஷணம் பண்ணி அனுகிரகம் பண்ணன்னு தாழ்மையாக சாரதாம்பாள் சமக்ஷத்தில், மகாகுருக்கள் சமக்ஷத்தில் வேண்டுகொள்கிறேன். நமசிவாய. சுவாமி சரணம். சமஸ்த லோகத்துக்கு நமசிவாய. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். இன்னைக்கு சுமுகூர்த்தத்தில் இந்த தளி பிராமண சமூகத்தின் மகாஜனங்களுக்கும் இங்கே இருக்கிற பக்தஜனங்களுக்கும் ஆராத்திய பகவானாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாகணபதி மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி சந்நிதியில் மகா கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய சன்னிதானத்திலையும் இங்கே கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இந்த கும்பாபிஷேகம் இன்னைக்கு பகவானுடைய அனுகிரகத்தில், எங்கள் குருநாதருடைய விசேஷமான அனுகிரகத்தில் சிறப்பாக நடந்திருக்கு. சாஸ்திரோக்தமாக இந்த காரியக்கிரமம் நடந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஒரு காரியக்கிரமம் ஏதோ முந்தா நேற்றுக்கோ தீர்மானம் பண்ணி இன்னைக்கு பண்ணது கிடையாது. இதுக்காக பல வருஷங்களாக இந்த காரியக்கிரமத்தை நடத்தணும், அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஸ்ரத்தாபூர்வகமான பிரார்த்தனை இந்த தளி பிராமண சமூகத்தின் மகாஜனங்கள் பண்ணிட்டே இருந்தார். நாங்களும் சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அங்கே என்னெல்லாம் வேலைகள் இருக்கோ, என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்கள் வாங்கோ. அப்போது நீங்கள் வந்தபோது நாங்கள் அதுக்கு ஒரு நாள் சொல்லுவேன், நான் ஒரு முகூர்த்தத்தை சொல்லுவேன், அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிங்கேரிக்கு சொன்னார். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், எங்களுக்கு ஒரு 3 மாதமாவது டைம் வேணும், ஏன்னா எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு 3 மாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த முகூர்த்தம் சொல்கிற போது ஒரு 3 மாதமாவது டைம் கொடுத்து முகூர்த்தம் சொன்னால் நன்னா இருக்கும்னு சொன்னார். அப்போ நானும் சொன்னேன், 4 மாதம் கொடுக்குறேன், அதனால நன்னா ஏற்பாடு பண்ணுங்க, இன்னொரு மாதம் ஜாஸ்தியே கொடுக்குறேன் உங்களுக்கு, அதனால இன்னும் நீங்கள் நன்னா ஏற்பாடு பண்ணலாம், அப்படிதான் நான் முகூர்த்தம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த முகூர்த்தத்தை தீர்மானம் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த முகூர்த்தத்துக்கு, இந்த கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் பண்ணிருக்கேள். இது ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஒரு காரியக்கிரமத்தில் கோவில் ஆலயத்தின் தந்திரிகளாக இருக்கிறவர், அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள், எல்லா வைதிகர்களும் ரொம்ப ஸ்ரத்தையாக இந்த காரியக்கிரமத்தில் பங்கேற்று கொண்டு அவரவருக்கு இருக்கக்கூடிய அந்த கர்த்தவியங்களை நன்னா பண்ணியிருக்கார். இதனால அந்த பகவான் சுப்ரீதனாயி இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல தன்னுடைய திவ்ய சாநித்தியத்தோடு இருந்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயத்துல ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நடந்தது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தளி பிராமண சமூகத்தின் எல்லா பக்த மகாஜனங்களுக்கும் நாராயண ஸ்மரண பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த
கேரளத்தில் இந்த கோழிக்கோடு நகரத்தில் நீங்கள் எல்லோரும் இருக்கேள். இந்த கேரளம் என்கிறதே ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு க்ஷேத்திரம். எதுக்குன்னா இங்கே பல க்ஷேத்திரங்கள் எப்படியும் இருக்கு. அனந்த பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம், இந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள் இந்த இந்த மாநிலத்தில் முன்னாடியிலிருந்து இருக்கு. பல க்ஷேத்திரங்கள் வெவ்வேறு இடத்துலையும் பிராச்சீனமான கோவில்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பகவானுடைய விஷயத்தில், நம்முடைய தர்மத்தின் விஷயத்தில் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கிற ஜனங்கள் இந்த கேரளத்தில் இருக்கார். அதே மாதிரி இன்னும் ஒரு விசேஷமான விஷயம்னா, ஆதிசங்கர் பகவத் பாதாள் அவதாரம் பண்ணின பவித்திரமான மாநிலம் இந்த கேரளம் என்கிறது. அதனால அப்பேற்பட்ட ஒரு இந்த கேரளத்தில் நீங்கள் எல்லோரும் பரம்பரையா இங்கே வாசமா இருந்து இங்கே பகவானுடைய அனுகிரகத்துக்காக இந்த கோவில் நிர்மாணம் பண்ணி இந்த கோவிலில் இந்த கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு நடத்தினது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த கும்பாபிஷேகத்தால அந்த பகவான் சம்பிரீத்தனாயி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் என்கிற விஷயத்துல ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல கோவிலும் இருக்கு, அதே மாதிரி வேத பாடசாலையும் நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். நம்முடைய இந்த சனாதன இந்து தர்மத்துக்கு மூல பிரமாணம் தான் வேதங்கள். இந்த வேதங்கள் விட பெரிய பிரமாணம்ங்கிறதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பிரமாணம் இந்த வேத பிரமாணம். அந்த வேத பாடசாலையும் இங்கே நடத்திட்டு இருக்கிறது. இன்னும் அது நன்றாக அபிவிருத்தி பண்ணுவதற்கு எல்லாம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தளி பிராமண சமூகத்தின் மகாஜனங்களும் அதே மாதிரி இந்த ஒரு காரியக்கிரமத்துக்காக ரொம்ப முயற்சி யார் பண்ணியிருக்காரோ உங்களுக்கு எல்லோருக்கும் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறோம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இன்னைக்கும் நாளைக்கும் எல்லாம் இன்னும் நிறைய காரியக்கிரமங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் அனுகிரக பிரபாஷணம் பண்ணி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்து இந்த பாஷணத்தை இங்கே முடிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ശിവായ ആചാര്യാൽ ഇത് കഴിഞ്ഞ് സമൂഹത്തിൽ പോയിട്ട് ദർശനം ആചാര്യാൽ വിജയം പണുവാർ. നമശിവായ. தளி பிராமண சமூகத்துக்கு எல்லாரும் வரலாம். நமசிவாய். Hey.